சென்ட்ரல் ஸ்கீம்ஸோட 10 ஸ்கீம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து பிஎம் ரெஹத்ன்றது பிரதான் மந்திரி ரெஹத். அதாவது இது வந்து February 14, 2026 வந்தது. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலீஃப் டு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 1.5 lakh வந்து இந்த ப்ரொவைட் பண்ணுவாங்க 7 டேஸ்க்குள்ளே. இது வந்து ஒரு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே வரும். அதாவது மார்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. என்ன மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் இது வரும். ஸோ பிஎம் ரெஹத் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பவ்யா ஸ்கீம், அதாவது பாரத் ஆதியோக் விகாஸ் யோஜனா. இதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாமே இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க. தமிழில் பார்த்தா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்து ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கீம் வந்து யூனியன் பட்ஜெட் படி 2026 to 2027 வந்தது. இது எதுக்குன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் மேனுஃபேக்சரிங்காக வந்தது. இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸை வந்து உருவாக்குறது தான். ஸோ இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அட்ராக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக ஏற்படுத்த ஸ்கீம் இது. ஸோ எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த ஸ்கீம். ஓகேவா? ஸோ என்ன மினிஸ்ட்ரியில் வருதுன்னா டிபிஐஐடின்றது. ஸோ டிபிஐஐடியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி த்ரூ தி டிபார்ட்மெண்ட் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடில். ஓகேவா? அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் தான் வருது. பட் அது வந்து எது கீழே வருதுன்னா டிபிஐஐடி கீழே வருது. ஓகேவா? ஸோ பவ்யா ஸ்கீம்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். ஸோ இது ஃபுல் ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க. பாரத் ஆதியோக் விகாஸ் யோஜனா. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா விபி கிராம் ஜி யோஜனா, அதாவது விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிராமத்துக்கான ஸ்கீம் தான் இது. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக எப்போ வந்துச்சுன்னா இதோட ஆக்ட் பார்த்தீங்கன்னா 11 May 2025 ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரூரல் ஏரியாஸ்க்கு கொண்டு வரணுன்றதுக்காக July 1, 2026 இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்னா 125 டேஸ்க்கு கேரண்டீடு வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், வேஜ்னா கூலி தொழில், ஸோ கூலி வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து ஊரக பகுதிகளில் கொண்டு வந்தாங்க. எந்த டிபார்ட்மெண்ட், அதாவது என்ன மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஒரு ஸ்கீம் பார்க்கும்போது அது எந்தெந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்றது நல்லா பார்த்துக்கோங்க. அதோட இயரும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு நாலேஜாவது இருந்தால் தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணும்போது கரெக்டாக பண்ண முடியும். மற்ற ஸ்கிப் பண்ணிடலாம், ஆப்ஷனை வச்சு ஸ்கிப் பண்ணுறதுக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீம் இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ விபி கிராம்ஜி. ஸோ கிராமன் மேலே இருக்கா, அப்போ கிராம்னாலே கிராமத்துக்கான ஸ்கீம் தான். ஸோ விக்ஷித் பாரத் இது சென்ட்ரல். ஸோ 11th May ஆக்ட் கொண்டு வந்தாங்க 2025. ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து செஹத் மிஷன்றது, சயின்ஸ் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹெல்த் த்ரூ அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். யூனியன் பட்ஜெட் படி 2026 to 2027 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது என்னென்னா எதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகனா இம்ப்ரூவிங், அதாவது டிஜிட்டல் ஹெல்த் கேர் சர்வீஸ் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாகவே ஹெல்த் கேரை டிஜிட்டல் மூலமாக வந்து கொண்டு போகணுன்றதுக்காக. டெலிமெடிசன், அதாவது டிஜிட்டல்னாலே நமக்கு டெலிமெடிசன் தான் தெரியும். ஆல்ரெடி ஒரு 2-3 ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆன்லைன் டாக்டர் கன்சல்டேஷன் படி கொண்டு போவாங்க. இது ஆல்ரெடி 2 ஸ்கீம் வந்து டெலிமெடிசன் மூலமாக வரும். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ செஹத்ன்றது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி. இதை நல்லா பார்த்துக்கோங்களேன். அண்ட் டெஃபினிஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம மினிஸ்ட்ரியை டக்குன்னு போட முடியும். என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. சயின்ஸ் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹெல்த் த்ரூ அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து ஹெல்த். ஸோ ரெண்டுமே நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி கிரம் ஸ்வராஜ் இனிஷியேட்டிவ். யூனியன் பட்ஜெட் படி 2026 to 2027 கொண்டு வந்தது. இது எதுக்காகனா இந்தியாஸ் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் செக்டார். இந்த கிராஃப்ட் கைத்தொழில், அதாவது தொழில் மேம்பாட்டு திட்டம் தான் இது. காதி, ஹேண்ட்லூம் அண்டு ஹேண்டிகிராஃப்ட்
போன்ற தொழில்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அதாவது ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து குளோபலைஸ் ஆகணுன்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. குளோபல் மார்க்கெட் ஆக்சஸ், பிராண்டிங் அண்ட் மார்க்கெட் லிங்கேஜ் பண்ணுறதுக்காக, ஸோ ஒரு ஹை லெவலில் கொண்டு போகிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட நோடல் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கீமுக்கும் ஒரு நோடல் ஏஜென்சி இருக்கும். அப்படி இல்லை அதோட மினிஸ்ட்ரி இருக்கும். அதை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தான் இதோட நோடல் ஏஜென்சியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்கலாம். பயோஃபார்மா சக்தின்றது. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா பயோஃபார்மா சக்தி ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்தியாஸ் பயோஃபார்மாக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அண்ட் இனோவேஷன். ஸோ அதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த பயோஃபார்மசிஸ் எல்லாமே, அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே இனோவேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர். ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஃபார்மசின்றதால மெடிசன் போட்டுற போகிறீங்க. இது வந்து கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்கலாம். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.2. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதே தான், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ப்ரமோட்ஸ் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அண்ட் இனோவேஷன். இந்த மினிஸ்ட்ரி கீழே வரணும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் ஐடி, மெய்டின்னு சொல்லுவாங்க. ஸோ செமிகண்டக்டர் மிஷன் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? மெய்டி மிஷன் கீழே வருது. ஓகேவா? இந்த கொஷின் வந்தாலும் ஈஸியாக போட்டுடலாம். செமிகண்டக்டர்னு அதிலே இருக்குது. ஸோ எதை ப்ரொமோட் பண்ணுறதோ அஃப்கோர்ஸ் செமிகண்டக்டர் தான் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அதை போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்எம்இன்றது. இந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்ட் என்டர்பிரைஸ். அதாவது இது வந்து இந்த ஸ்கீம் வந்து எம்எஸ்எம்இ ஸ்கீமுக்கு கீழே வரும் இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது வந்து யூனியன் பட்ஜெட் படி 2026 to 2027 கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கான ஃபண்டு பார்த்தீங்கன்னா 10,000 crore ஃபண்ட் வந்து இதில் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது இந்த எம்எஸ்எம்இ க்ரோத்துக்காக. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ கீழே தான் வருது. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அமௌண்ட் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் மித்ரா ப்ரோக்ராம். ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காகனா கம்பைலன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சப்போர்ட் ஃபார் எம்எஸ்எம்இ. ஸோ எம்எஸ்எம்இ கீழேயே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அது ஒன்றுக்கான ஸ்கீம் என்னென்னன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வந்து பிஸ்னஸ் சப்போர்ட்காக, அதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸோட பிஸ்னஸ் சப்போர்ட்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரினா அதே தான், மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ கீழே தான் இந்த ஸ்கீமும் கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். எம்எஸ்எம்இ வந்து எந்த இயரில் கொண்டு வந்தாங்க? அண்ட் தென் அதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியான கொஷின் தான் கேட்குறேன். நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்கலாம். ஷீ மார்ட்ஸ்ன்றது. ஸோ எல்லாருக்கும் டிமார்ட் தெரியும். ஸோ இதில் வந்து ஷீ மார்ட் ஸ்கீமு. இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா கிரியேட் டெடிக்கேட்டட் மார்க்கெட் பிளேசஸ். மார்க்கெட் பிளேசஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணது யாருக்காகனா விமென்ஸ்க்காக. ஸோ நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கலாம். ஷீனாலே விமென்ஸ். ஸோ விமென்ஸ்க்கான மார்க்கெட்னா வேர் விமென்ஸ் கேன் சேல் தர் ப்ராடக்ட்ஸ் டேரக்ட்லி. ஸோ அவங்கள, அதாவது இப்போ வந்து நிறைய பேர் வந்து விமென்ஸ் வந்து இப்போல்லாம் ஆண்டர்ப்ரெனராக ஆகிட்டே வராங்க. ஸோ அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸை வந்து அங்கே வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்கீம் மூலமாக சேல் பண்ணிக்கலான்றதுக்கான ஸ்கீம் தான் இது. என்ன மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ஸ் கீழே வருது. நல்லா பார்த்துக்கோங்களேன். எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? ஊரக வளர்ச்சித்துறையில் அந்த ஸ்கீம், அந்த மினிஸ்ட்ரி கீழே வர ஒரு விஷயம் தான் இது. ஸோ ஷீ மார்ட்ஸ்ன்றது என்ன மினிஸ்ட்ரி கீழே வருது? ரூரல் டெவலப்மெண்ட். எதுக்காகனா விமன் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை டேரெக்டாக சேல் பண்ணிக்கலான்றதுக்கான ஸ்கீம் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் 10 ஸ்கீம்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். Thank you for watching.